Hello students, இப்போ 12th standard mathsல revision 1 examல கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். 21 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 22nd கொஸ்டின் find the center and radius of the circle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். எக்ஸாக்டாக அந்த கொஸ்டின் நம்ம புக்கில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் எல்லாமே 3யோட மல்டிபிளில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது இங்கே 1 3s are 3, ஸோ 1x ஸ்கொயர், 1 3s are 3, ஸோ 1y ஸ்கொயர் மைனஸ் 4 3s are 12, ஸோ 4 எழுதிக்கலாம். 2 3s are 6, ஸோ 2 காப்பி பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3 3s are 9, ஸோ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதுலேருந்து gfcயோட வேல்யூ எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்குது, ஒய் ஸ்கொயர் இங்கே ஈக்குவலாக இருக்குது. 2gx பிளேஸில் மைனஸ் 4x இருக்குது. ஸோ 2g ஈக்குவல் டு மைனஸ் 4. 2g ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ g ஈக்குவல் டு மைனஸ் 1 2s are 2, இல்லைனா 4 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ g வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ g வேல்யூ ஃப்ரேம் பண்ணியாச்சு. சேம் இதே போல் 2f பிளேஸில் இங்கே 2y இருக்குது. 2fy ஈக்குவல் டு 2y அப்படின்னா நம்ம 2f இஸ் ஈக்குவல் டு 2ன்னு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ f ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணும்போது 1 ஆன்சர். ஸோ f ஈக்குவல் டு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். சேம் வேல c பிளேஸில் இங்கே இருக்கிற 3யை காப்பி பண்ணிக்கலாம். c ஈக்குவல் டு இங்கே மைனஸோட சேர்த்துருக்கு, மைனஸே எழுதிக்கணும். இப்போ நமக்கு சென்டர் அண்ட் ரேடியஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். சென்டர் ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப். ஸோ நம்ம ஆன்சரை மைனஸ் ஜி அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு இங்கே மைனஸில் தான் இருக்குது. இங்கே மைனஸ் காப்பி பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2 மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் எஃப், ஆனால் எஃப் வேல்யூ இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் 1ன்னு காப்பி பண்ணிக்கலாம். 2 மைனஸ் 1 இதுதான் நம்மளோட சென்டர். அண்ட் செகண்ட் ஒன் அவங்க கேட்டிருக்கிறது ரேடியஸ். ஸோ ரேடியஸோட ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அப்போ ஜி சி எஃப் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி பிளேஸில் மைனஸ் 2, மைனஸ் 2வை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் மைனஸ் சி. சி பிளேஸில் ஆல்ரெடி மைனஸ் 3 தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 2 2s are 4, 1 ஸ்கொயர்னா 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் 4 + 1 5, 5 + 3 8, ரூட் 8. 8ஐ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 4s are 8, 2 2s are 4ன்னு ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை பேர் இருக்கிற இந்த ரெண்டு 2வையும் காமனாக வெளியே கொண்டு வந்துட்டு பேர் இல்லாத வேல்யூவை ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரேடியஸ் அப்படின்றதுனால யூனிட்ஸ் எழுதணும். இதில் நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் புக்கில் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் பேஜ் நம்பர் 218 இருக்கிற இந்த செகண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா சென்டரோட ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம எழுதின சம்மோட மாடல் சம் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் 5.9 இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலேருந்து ஜி அண்ட் எஃப்ஐ ஈக்குவேட் பண்ணி சென்டர்லையும் ரேடியஸ்லையும் காப்பி பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல்.